ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 19th ஃப்ளோரோட 5th பார்ட் தான். வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போய் பார்க்கலாம். அதாவது ஸ்டார்டிங் சீனில் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோவும் தூங்கியிருப்பாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரு கிராமத்தில் இருக்க மாதிரி இருக்கும். கரெக்டாக அங்கே ஹீரோவும் வந்துடுவான். என்ன இது இப்போ என்ன மாதிரி ஒரு கேமாக இருக்க போது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே இருக்க, கரெக்டாக நம்ம சாராவும் வந்துட்டா. சின்னு நான் பயந்துட்டேன், நீங்கள் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நம்ம ஹீரோயினும் பேசின்னு இருக்கிறத பார்த்து சாராக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவங்க 2 பேரும் எப்போ க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. சரி, ஓகே, நம்ம மற்ற பேர்லாம் எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே போயிட்டுருக்காங்க. 3 பேருமே பேசிகிட்டே போகிறாங்க. அவங்க பேசிட்டு போகிறது ஜாராக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நம்ம கேமில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஆமாம், அந்த டைம் வந்து அப்போ தான் சின்னுக்கு ஞாபகம் வருது. அது என்னென்னா, நம்ம புவன் இருக்கான்ல, அவன் அந்த விஆர் கேப் வச்சுருப்பான்ல, அதை நான் பார்த்தேன். சப்போஸ் இந்த கேமில் இப்போது புவன் வந்தான்னா அந்த விஆர் கேப் தான் நம்ம எல்லாருமே இங்கே கூட்டிகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இவன் என்ன பண்ணுற, சாரா நீங்கள் 2 பேரும் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அங்கே கரெக்டாக நம்ம ரமேஷும் வந்துட்டா, அங்கிளும் வந்துட்டாரு. அப்போது வேறு ஏதோ கேரக்டர் வருது. யாருடான்னு பார்த்தா நம்ம புவன் தான் வந்துட்டு இருக்கான். செமையாக இருக்குது கேமு, நீங்கள் எல்லாரும் கேமில் இருக்கீங்களா? ஓகே ஜாலி. நான் என்னோடய வெப்பன்ஸ்லாம் நான் கொண்டு வந்துட்டேன், வாங்க இந்த வெப்பன்ஸ்லாம் நீங்களும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான வெப்பன்ஸ்லாம் நானே கொடுக்குறேனே, நீங்கள் இதை வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் லூசு மாதிரி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கான். நம்ம விக்ரமும் சரி எங்களை ஃபாலோ பண்ணு, இந்த இடம் புது இடம், ஸோ லூஸ் மாதிரி போய் எங்கேயும் மாட்டிக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புவனை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறான். அப்புறம் அவங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்குது. ஏதோ சவுண்ட் கேட்டாங்க, போகிறாங்க. பார்த்தா மேலே நிறைய தொங்குது. இந்த புவன் லூஸ் இல்லை, வா செம்மையாக இருக்கே, இந்த மாதிரி கேம்லாம் நான் நிறைய விளையாடிருக்கேன், ஸோ நீங்கள் எல்லாருமே என்ன ஃபாலோ பண்ணலாம் சரியா, நான் உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு வருவேன், வாங்க அப்படின்ட்டு ஏதோ தொட போகிறான். நம்ம வைக்கிற மாதிரி தொடாதரா அப்படின்னு சொல்லிட்டு மண்டை மேலே ஒன்று போடுறான். சரி என்னாச்சு, எதுக்கு தொட வேணான்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ என் கூட இரு, நீ தொடவே தொடாது எதையுமே அப்படின்னு சொல்ல, நம்ம சாரா வந்து ஏதோ கை மாதிரி பார்க்குறா. இங்கே பாருங்க காய்ஸ் அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே நிறைய கை மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அந்த கேமில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரோட கை போல் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே அந்த கை கொண்டு வந்து அந்த இதில் வைக்கிறாங்க. வச்சுதான் என்ன ஆகுதுன்னு பார்த்தா ஒரு சத்தம் கேட்குது. அது என்ன சத்தம் தெரியல. நம்ம ரமேஷ் பயப்படுறான். பட் இருந்தாலும் ஒரு லேடி மாதிரி வராங்க, பேய் மாதிரி. வந்துட்டிங்களா, இனிமேல் இந்த உங்கள் ஆட்டம். ஸோ இந்த ஆட்டத்தில் உங்கள் ஃப்ரெண்டில் யாருன்னா ஒருத்தரை நீங்கள் காப்பாற்றி ஆகணும். அந்த ஃப்ரெண்டை வந்து நீங்கள் இது பண்ணலைன்னா அந்த ஃப்ரெண்ட் அவ்வளோதான், இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஊதுவத்தி மாதிரி பத்திட்டு எரியுது. அந்த பத்தி எரியத்துக்குள்ளே ஒரு ஃப்ரெண்டை வந்து ஒரு சவப்பெட்டி மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே அவங்க அனுப்பணும். அவங்க அனுப்பலைன்னா அது என்ன நடக்கும்னு தெரியல, பேயெல்லாம் வந்துடும் போல இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே யோசிக்கிறாங்க, வீக்கான ஆள் யார், அவங்கள நம்ம அனுப்பலாம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்க, எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஜாராவை தான் பார்க்குறாங்க. சின்னுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. பிகாஸ் ஜாரா தான் சும்மா பயந்து பொண்ணுல. ஸோ அங்கிள் பரவாயில்ல, ஸோ ஜாராவை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, ஜாரா சின்ன என்னை அனுப்ப மாட்டல, நீ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கா. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா அந்த ஊதுவத்தி அணி பேயும் வந்துடுச்சு. சின்ன என்ன பண்ணுறா, பேய்கிட்டன்னு ஜாராவை காப்பாற்ற தள்ள அவள் போய் அந்த சவப்பெட்டியில் உள்ளே போயிட்டா. அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஜாரா பயந்துட்டா, சின்ன தள்ளி விட்டுட்டா வேணும்ட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டா. அதுக்கப்புறம் அவங்க பேயெல்லாம் வர எல்லாருமே ஃபைட் பண்ணுறாங்க. ஜாராக்கு அந்த சவப்பெட்டி உள்ளே இருக்கிறதுக்கு செம பயமாக இருக்குது. இங்கே நம்ம ரமேஷ் இருக்கான்ல, அவன் பாவம் அந்த பேய்க்குள்ளலாம் சண்டை போடுறான். பேய் எகிரி அடிக்குது எல்லாரையும். யாருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. அங்குலம் பாவமா இருக்கு. எல்லாருமே ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல பார்த்து இன்னொரு கேரக்டர் வந்து உள்ள என்ட்ரி ஆகுது. பட் அந்த கேரக்டர் வந்து ஃபுல்லா ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டு மாஸ்க்லாம் போட்டுட்டு இருக்கு. அது யாருன்னு தெரியல. வந்து ஒரே அடி தலையில அந்த பேய்க்கு அடிக்க அந்த பேய் அங்கே இறந்துடுச்சு. இங்க ஜாரா பயந்து போய் காதெல்லாம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கு அந்த சவப்பெட்டிக்குள்ள. அதுல அந்த பேயோட பேசுது. அது என்ன சொல்லுதுன்னா, உன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தியா உன்னை எப்படி ஏமாத்திட்டாங்க, உனக்கு தேவையில்லைன்னு சொல்லி உன்னை எங்க தள்ளிட்டாங்க பார்த்தியா, உன் ஃப்ரெண்டு சின்னும் அவங்களும் அதே தான் பண்ணியிருக்கா பாரு, நீ வீக்கானவன்ட்டு அவளுக்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது சின்ன வச்சு பிரெயின் வாஷ் பண்ண பார்க்குது அந்த பேய். அந்த டைமில் நம்ம ஜாராவுக்கு சின்ன வயசில் நடந்து ஞாபகம் வருது. அது என்னன்னு பார்த்தா, இந்த சின்ன வயசில் புள்ளியெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டைமில் புள்ளி பண்ண ஜாராவை பீரோவில் அடைச்சி வச்சுருப்பாங்க போல இருக்குது. அதெல்லாம் ஞாபகத்துக்கு வர அதுக்கப்புறம் என்ன, இங்கே பேயின் கூட எல்லாருமே சண்டை போட்டு இருக்காங்க. நம்ம நியூ என்ட்ரி கொடுத்தாங்கல்ல, அந்த பொண்ணு வந்து ஃபைட் பண்ணுறதை பார்த்து நம்ம புவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் வழிஞ்சிட்டு அந்த கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃபைட்
இப்படிலாம் போக கரெக்டாக அந்த எல்லாருமே பேய் சாவடிச்சதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தா ஜாராவும் அந்த சவப்பெட்டி உள்ளேருந்து வெளியே வந்துட்டா. அப்போ இருந்தாலும் ஜாராவுக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி என்னை தள்ளி விட்டாங்களே அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு இருக்கின்றதே இருக்குது. காலையில் எழுந்து பார்த்தா விக்ரம் பக்கத்தில் நம்ம சின்னு இருக்கா. அதாவது அந்த கனவு அங்கேயே முடிஞ்சிடுச்சு. விக்ரம் எழுந்துக்கா, சின்னுவும் எழுந்துக்கா, 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு எழுந்துக்கு தண்ணி குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் ஃபோனை பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் வந்து ப்ரிலிமினரி டெஸ்ட்டை வந்து வின் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் விளையாடணுன்னா இந்த கம்பெனிக்கு வாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ இது எல்லாமே கம்பெனி எவனோ பண்ணுற வேலை தான், எவனோ பண்ணுற திருட்டு வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரமுக்கு கோவம் வர, சின்னுக்கும் சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்க்குறா. பார்த்துட்டு என்ன ஆகும், நம்ம இவனும் பார்க்குறான், ரமேஷும் எழுந்துக்கிறான், ரமேஷும் பார்க்குறான். நம்ம இவன் வந்து நேராக எங்கே போகிறான்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கோ போகிறா ஜாரா. அங்கே போய் பார்த்தா நம்ம விக்ரமும் சின்னும் இருக்காங்க. ஜாரா கூட அந்த ஜியா டாக்டர் இருக்காரு. அவர் வந்து என்னாச்சு உன் ஃப்ரெண்டு யார் கூடயும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, நம்ம ஜாரா வந்து அந்த ஜியா டாக்டர் கூட்டிகிட்டு போயிட்டாரு. அவரும் பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்படி தான். ஸோ யாருமே நம்ம ஃப்ரெண்டாக வச்சுக்க கூடாது. நம்ம வீக்காக இருக்கோம், ஓகேவா? நம்ம வீக்காக இருக்கிறதுனால அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பட் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்க ஆப்பனேட்டை தானே பார்த்துப்பாங்க கூட இருக்க. நம்மள மாதிரி வீக்கான ஆளை கூட்டிகிட்டு தெரிய முடியுமா அவங்களால அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேருமே கிளம்பி போகிறாங்க அந்த கம்பெனிக்கு. யார் நம்ம சின்னமும் விக்ரமும் போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தா ஒருத்தர் வராரு. அது யாருடா அப்படின்னு பார்த்தா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து பேய் மாதிரி ஒருத்தன் வருவான் பார்த்தீங்கன்னா அவன் தான். அவனை பார்த்ததுமே நம்ம சின்னுக்கு ஏன் இங்கே என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போகிறான். பட் வந்து அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரூமில் விட்டுடுறாங்க. அந்த ரூமில் இருக்கவங்க ஒரு தாத்தா இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த கேம் வந்து இதுதான் வேலை, ஓகேவா? உங்களுக்கு இந்த கேம் ஓகேனா அதில் நீங்கள் சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, சரி எங்கள் கூட கேமில் வந்து விளையாடினாங்கல்ல அவங்கள சில பேர் கோமாவுக்கு போயிட்டாங்க, அதுக்கு என்ன நிலைமை, அதுக்கு எப்படி நாங்கள் இது பண்ணோம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் இந்த கேம் ஜெயிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து கோமாலேருந்து வெளியே வந்துடுவாங்க அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. என்ன முட்டாள்தனமாக பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் யாரும் முதல்ல எங்களுக்கு கேட்காம கேம் உள்ள விளையாட்டு அதுக்கப்புறம் கோமாவில் இருக்கவங்கள வெளியே விட கேம் விளையாடணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன விக்ரம் திட்ட அந்த ஆளும் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே அந்த மெசேஜ் பார்த்ததும் நம்ம சுரேஷும் சந்தோஷம் கோமாவுக்கு போயிட்டாங்கல்ல. ரமேஷுக்கு செம்மக்கும் வந்து யோ யார் அவன் வெளியே வர சொல்லு, உன் ஓனரை வர சொல்லு, உன் ஓனரை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் நம்ம இவன் பேசுகிற மாதிரியே இருக்குது. யார் சுரேஷ், டே நான் நல்லா இருக்கேன்டான்ட்டு, என்னடா இவன் பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி காண்டாக, டேய் புறம்போக்கு நாயே உன் தம்பி கோமால இருக்கான், நீ எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்ட, அங்கேருந்து ஒரு ஆள் வந்து நம்ம ரமேஷை கூட்டிகிட்டு மேலே வந்துடுறாங்க. மேலே வந்தது என்ன ஆகுதுன்னு பார்த்தா நம்ம அங்கிளும் இருக்காரு. அங்கிளும் அங்கே வந்துருப்பார் போல இருக்குது. ஸோ நம்ம சின்னு விக்ரம் அந்த அங்கிள் நம்ம ரமேஷ் எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருக்காங்க. சின்ன விக்ரமும் அந்த பெரிய தாத்தா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சைன் போட்டிங்கன்னா நீங்கள் விளையாண்டிங்கன்னா நல்லது இருக்கும் அப்படின்ட்டு. சாரி இதுக்கு மேலே எங்களால் விளையாட முடியாது அப்படின்ட்டு 2 பேரும் வெளியே வர, ஆப்போசிட்டில் ரமேஷ் இருக்கான், பின்னாடி பார்த்தா அங்கிள் இருக்காரு. அப்புறம் என்ன நம்ம ரமேஷ் என்ன பண்ணுறான், நேராக போயிட்டு சும்மா சைன் போட்டு எடுத்து வச்சுக்கிறான். அங்கே கொடுத்துருப்பாங்க சில டாக்குமெண்ட்ஸ்லாம். தண்ணி வேணும்னு கேட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டு அவன் அந்த சைன் பண்ணுற எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பான் வேறு ஃபோனில். இதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஜாராவாங்க வந்துருப்பா போல இருக்குது. ஜாராவை பார்த்து என்னாச்சு ஏது நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்க, நான் அதில் சைன் பண்ண போகிறேன், நான் வீக் இல்லை, நான் வந்து ஸ்ட்ராங் தான் ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஜாரா வந்து சின்னுவை பார்த்து ஒரு மாதிரி பேச, சின்னு ஜாரா போகிறாளே, ஸோ ஜாராவை தனியாக விட முடியுமா? அதனால் சின்னு என்ன பண்ணுறா, அவளும் போய் சைன் போடுறா. சின்னு போனதும் விக்ரமும் போய் சைன் போடுறான். எல்லாருமே பேசிகிட்டே இருக்கு. அப்போ பாட்டி வந்து ஏதோ உடம்பு சரியில்லைன்னு கால் பண்ணுறாங்க. போய் பார்த்தா பாட்டியை பேத்தியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ விக்ரமும் கூட போயிருப்பான். ஸோ எல்லாருமே பேசிட்டு ஜாலியாக இருந்துட்டு இருப்பாங்க. இப்படி அப்படி எப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்போ சின்ன ஒரு ரூமில் போய் பார்த்தா ஒரு பெண் இருக்கும். இந்த பெண் எப்படி என் ரூமில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட கேட்க, யாரோ வந்தாங்க அப்படின்ட்டு பாட்டிக்கு தெரியுது, சின்னுக்கும் தெரியுது. அவளுக்கு ஒன்றுமே புரியல யார் வந்திருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அது வேறு யாரும் இல்லை, அந்த டாக்டர் ஜியா தான் வந்திருப்பார். அவரே அங்கே வந்தாருன்ட்டு யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் கால் பண்ணி ஏதோ சொல்ல, நம்ம ஜியாவை ஃபாலோ பண்ணலான்ட்டு நம்ம சின்னும் விக்ரமும் போகிறாங்க. போகும்போது பார்த்தா அவர் வேறு கார் ஏறி எங்கேயோ போக, நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டருக்கு தெரிஞ்சிச்சு சின்னு இங்கே தான் வந்திருக்கா நம்மளை இது பண்ண தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அதை உஷாராயிட்டு அந்த கேமில் பார்க்குறான் பார்த்தீங்களா ஒருத்தன், அவனுக்கு கால் பண்ணி சொல்ல அவன் நீ எஸ்கேப் ஆகிட்டுன்னு சொல்லியிருப்பான். அதனால் அவங்க எஸ்கேப் ஆகிட்டுருப்பா. இங்கே புவன் வந்து நம்ம ஜாரா கிட்ட பேசுவாரா, அவள் வந்து அந்த புள்ளி பண்ணது அந்த நேற்று நடந்தது எல்லாத்தையுமே நினச்சிட்டு அழுதுகிட்டே போயிடுறா. அழுதுகிட்டே போகிறாளா, மேலே போயிட்டு என்ன யோசிக்கிறான்னு பார்த்தா நம்ம சின்ன வந்து ஒரு பூனை அடிபட்டுருக்கோம் ரோட்டில். அதை வந்து ஜாரா வந்து சின்ன காப்பாற்ற போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருப்பா. அவளுக்கு சின்ன தன்னை வந்து உள்ளே தள்ளிட்டா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவள் என்ன பண்ணுறான்னு அவளுக்கே தெரியாமல் ஏதோ பண்ணுறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம விக்ரம் அதே டைம் அதே இடத்துக்கு போயிட்டாங்க. எல்லாருமே அந்த இதுலேயே தான் இருக்காங்க, அந்த கேம் உள்ள அந்த வில்லேஜ் உள்ள கூட அந்த பொண்ணும் இருக்கா. ஸோ மொத்த பேருமே அங்கே தான் இருக்காங்க.
எல்லாருக்குமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வந்து இதெல்லாம் ஒரு கேம் தான், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட ஐடென்டிட்டியை மட்டும் அவர் ரிவீல் பண்ணவே இல்லை. பட் அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா நம்ம யாழா தான். யாழ் எப்படி அங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்மளுக்கெல்லாம் யோசனையாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம புவன் சொல்லியிருப்பான்ல, நீ இதை போட்டுக்கிட்டா நீ வந்து உன்னோட கால் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஜாராக்கு வந்து பார்சலை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க விர்ச்சுவல் கேமராவை நம்ம யாழாக போட்டுட்டு இருப்பா. அதனால தான் அவள் வந்து இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் வந்துருப்பா போல இருக்குது. ஸோ அவள் யாருன்னு அவள் ஐடென்டிட்டியே சொல்ல மாட்டா. பட் புவனுக்கு யாழாவை ரொம்ப பிடிச்சிடும். ஸோ யாழா பின்னாடி சுற்றிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எதனா க்ளூ கிடைக்குதான்ட்டு எல்லாருமே ஒன்று ஒன்றா தேடுறாங்க. ஒவ்வொரு க்ளூ கிடைக்குது. அதுக்குள்ளே அந்த பேய் என்ன ஆகுதுன்னு பார்த்தா எல்லா பேயும் சுற்று போட்டுருச்சு. என்னன்னு பார்த்தா இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா உள்ள, அத்தனை பேர் மாதிரியும் ஒரு ஒரு டூப்ளிகேட் இருக்குது. எல்லாருக்குமே அள்ளு விட்டுருச்சு, என்னது என்ன மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜாரா பார்த்தா ஜாராவுக்கு பயம் வருது. புவனுக்கும் யாழாக்கும் பார்த்தா அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. நம்ம சின்ன அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, என்ன பண்ணலாம், எதுக்கு அவங்க வந்து பிளான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்க. எல்லாருமே ஒரு ஒரு சைடு ஓடுறாங்க. ஒரு சின்னவும் விக்ரமும் ஓட. அங்கிள் வந்து ஜாராவை கூப்பிட்டு ஒரு பில்டிங்கில் வச்சுக்க. ஜாரா வந்து புலம்புறா, இந்த மாதிரி என்னை வந்து வீக்காக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கிள் வந்து இந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜாராவுக்கு ப்ரூஃப் பண்ணுறாரு. பட் ஜாரா வந்து ஆமாம், சின்ன வயசுல வந்து சின்ன வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு சின்ன வயசுல நடந்ததெல்லாம் சொல்கிறா. அங்கிளுக்கும் பிடிச்சிடுச்சு. அங்கே வந்து விக்ரமுக்கு அடிபட்டு நம்ம சின்ன தான் வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. விக்ரமும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்க. இங்கே அந்த ஆப்போசிட் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கள மாதிரியே இவங்க ஒருத்தவங்க. அவங்க என்னன்னு பார்த்தா நம்ம ரமேஷ் மாதிரியே ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து ரமேஷ் அடிக்க வர, ஏய் மரியாதையே போயிடு அப்படின்னு அவன் பயந்து ஓடிட்டான். நம்ம இவன் இருக்கான் பார்த்தீங்களா, நம்ம புவன், நம்ம யாழா கூட தானே போயிட்டுருப்பான். ஸோ யாழா போகிறான்னு சொல்லிட்டு யாழா கையை பிடிக்க, யாழாக்கு பதில் டூப்ளிகேட் கையை பிடிச்சிருப்பான். ஐயோ பயமாக இருக்கே, யாழா எங்கடி இருக்கு அப்படின்னு பார்த்தா யாழா ஆப்போசிட்டில் தான் நின்று சிரிச்சிட்டு இருப்பா. அதே மாதிரி இங்கே எல்லாருமே வந்துடுவாங்க, எல்லாரும் துரத்திட்டு ஓடுவாங்க. அங்கே நம்ம சின்ன க்ளூ கண்டுபிடிக்க எல்லாருமே செம்ம ஸ்பீடாக ஓட, நம்ம சின்ன என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஒரு விசில் மாதிரி இருக்குது, அந்த விசிலை வந்து அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்கா. அந்த விசில் சத்தம் கேட்டதுமே அந்த ஜாம்பிஸ்லாம் வந்து சின்ன பின்னாடி ஓட ஆரம்பிச்சிச்சிங்க. ஸோ எல்லாருமே பிளான் போட்டு அட்டாக் பண்ண எல்லாருமே அங்கேருந்து எழுந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சின்ன எழுந்துக்க, சின்ன காலையில் பார்த்தா ஜாரா எழுந்துக்கிறா. ஜாராவுக்கு வந்து சின்ன ஹெல்ப் பண்ணதெல்லாம் ஞாபகம் வருது. பட் இருந்தாலும் சின்ன மேலே ஒரு கோமாவே இருப்பா. அவள் என்ன பண்ணான்னு அவளுக்கே தெரியாதுல்ல. ஸோ அந்த ரூமில் இருக்க மேனா மினிக்கி அண்ட் யாழா ஒரு மெசேஜ் பார்ப்பா, என்ன இது சின்ன மேலே தப்பாக வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மேனா மினிக்கி செமையாக திட்டுவா, இந்த மாதிரி ஒரு பொண்ணுலாம் காலேஜில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன மேலே அப்படி என்ன தப்பான பழி வந்திருக்கும், அது யார் மூலியமாக வந்திருக்கும், ஒருவேளை நம்ம ஜாரா மூலியமாக வந்திருக்குமோ. என்ன நடக்குது நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.